எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு புதுசாக ஒரு டீச்சர்ஸ்ன்னு காட்டுறாங்க. அவங்களும் வந்து சரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் லெசன் எடுக்கிறாங்க. இஷிகா சொல்கிறான், ரோபாட் சென்ஸ் ஒரு மிஸ்டேக் எனக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு உடம்பு சென்ஸ் நான் கேள்விப்பட்டேன். டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இஷிகா வாங்கன்னா கதை பேசுறது கேட்குறாங்க. சரி நான் இப்போ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் லெசன் எடுக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு லைனாக வந்து கிளாஸ் ஃப்ளட்டிங் பண்ணுறாங்க. அவங்க நான் ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் காட்டினா அவங்க சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஃப்ளட்டிங்லாம் பண்ணல, நானே தப்பா நினைச்சின போல. அவங்க புக்கு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு இருக்கு கைண்டா இருக்குதான் பார்க்கறது ரொம்ப ரேரானது. இது மாதிரி ஒரு இன்னசென்ட் பேரெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேலே எனக்கு மரியாதை மதிப்பும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றான், சரி நல்லா இருக்கீங்களா, சரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறான். அவங்க சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருப்பாங்க, நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ரைக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னோட பேஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்கு வரது ரொம்ப இஷ்டம். அதில் இருக்க மென்ஷன் உமன்ஸை பார்க்கும்போது என்னோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்களோட பாண்டை பிரிக்க முடியாத அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் பரவாயில்ல, நான் இப்ப அமைதியா இருக்கலாம், அவங்க என்கிட்ட வராத அளவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கிளாஸ்ல லெசன் எடுக்கிறாங்க. திரும்ப அவங்க நம்ம வீரனை பார்த்துட்டு அவனா திரும்ப ஒன்னா இருக்காங்க. அதுவும் அவன் மேல உட்காந்துருக்கான். சரி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இச்சியா கேட்கறான். அவங்க சொல்றாங்க, என்னோட ஹார்ட் வேற அவங்க மேல மரியாதையால முடியிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏனாவோட கான்சன்ட்ரேஷன் அதோட அவங்க உட்காந்து இருக்க ஃபார்மேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மேல மேல அவங்க மேல மரியாதை தான் வருது. அவங்களும் சொல்றாங்க, என்னோட ஆர்ட் வெளியே வரதுக்குள்ள நான் எப்படிதான் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறுறாங்க. அவங்களும் ஒரு வெளிச்சம் வருது. அவங்களும் தெரிவிப்பாங்க, என்ன இது எதிர இருக்க பையன் போர்டு மாதிரி ரைடாவில் தூக்கி வச்சுன்னு நோட்ஸ் எழுத சொல்றானா அப்படி சொல்றாங்க. இதுமாதிரி ஒரு கைண்ட்னஸ் நான் பார்த்ததே இல்லை. இவன் மேலே எனக்கு மரியாதை மதிப்பு அதிகமாக வருது. ரோபோட் சென்ஸ் மட்டாயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஷிகா சொல்றான். ஹீரோ சொல்றான், ஒருவேளை அவன் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கான். ஹீரோ அதான் நெக்ஸ்ட் தான் கேட்டாங்க. ஹீரோ சொல்றான், நீ என்ன நினைக்கிற, ரோபோட் சென்ஸ் நல்லா இருப்பாங்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைக்கிறான். ஹீரோ என்ன தெரியும்னா அவனே நான் சொன்னது எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒருவேளை அவனுக்கு பேசி பிடிச்சிச்சா இது அவனும் தண்ணி கேட்கறான். இரவும் கோழி வாட்டா பேய் வடத்து கேட்கறான். இந்தாண்டா கோழிமா கோழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவளும் சொல்றான், நான் நல்லா இருக்கேன், சரி சாப்பிடும்போது ஃபுட்டு அடைச்சி சொல்றான். சரி இரவு மனசுல சொல்றான், அவன் என்ன சொல்றான்னு ஃபாஸ்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணான். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கான் அப்படின்னு நம்ம இதை சொல்றான். அவனோட எக்ஸ்பிரஷன் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வேற எதனா பண்ணலாமா, இது மாதிரி எக்ஸ்பிரஷன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் சொல்றான், சரி நான் பண்ற மாதிரி பண்ணு, ஒரு பேசிக் ஸ்மைல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஹீரோ ஸ்மைல் பண்றான். சரி நீ இப்ப ட்ரை பண்ணு. அவளும் ட்ரை பண்றான். நல்லா பண்ண அப்படின்னு நம்ம வேற சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம இப்ப வந்து உன்னோட பேஸ் வந்து ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அப்பதான் உன்னோட எக்ஸ்பிரஷன் பண்ணது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரி நான் அவனுக்கு மெசேஜ் பண்ண சொல்லிட்டு ஹீரோவும் அவனுக்கு மெசேஜ் பண்றான். அவனும் சொல்றான், இப்போ நான் டென்ஷனாக பண்ணிருக்கான், இது உனக்கு ரிலாக்ஸா இருக்கான்னு சொல்றான். ப்ராக்டிஸ் பண்றது வந்து எமோஷனல் மூவ்னு சொல்றான் நம்ம ஹீரோவும். அவனும் தேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்து கதறி அழுகுறாங்க. சொல்றேன் அந்த ஆஃபீஸர்னு சொல்றேன், சார் இங்கெல்லாம் அழுகக்கூடாது, சாரிங்க எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் கேட்டாங்க. ஹீரோவும் சொல்றான், சரி நான் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்றாங்க. அவனும் பல மெத்தட் ட்ரை பண்ணாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. ஃபைனல் டச் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நான் உனக்கு சவால் வர்றேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற சேலஞ்சுக்கு நான் உனக்கு சவால் வர்றேன் அப்படின்னு சொல்றான். அவனோட பேச மாற்றி மாதிரி பார்த்துருங்க. ஹீரோ சொல்றான், இது பத்தாது. ஹீரோ கேட்கறான், என்ன தெரியும் நான் இன்னும் பண்ணியான ஃபேஸ் வை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் பண்ணி பேச அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சான். ஹீரோன்னு சொல்றான் சரி போதான் நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், இது மாதிரி பேச வைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேணா இதுக்கப்புறம் எங்களை சொல்லி தரத்துக்கு எதுவும் இல்லை, நீ இப்ப என்ன சொல்லலான்னு சொல்றதுக்குமே நான் அதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவும் ஸ்மைல் பண்ண சொல்றான். அவனும் போட்டோ வச்சுட்டேன், பழைய போட்டோவும் இப்ப இருக்கிற போட்டோவும் ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. எதுவும் மாறணுமே தெரியல, அப்படிதான் இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நெக்ஸ்ட் காட்டுறாங்க. ட்ரைனிங்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு. ஆனா வேணா ஒரு எக்ஸ்பிரஷன் எதுவுமே நான் அவனுக்கு ஏன்னா ஒரு சீடி வாங்கி கொடுக்கணும். அவனும் திரும்பி பாக்குறான், ஜாப்பனீஸ் சாப்பா நீ அதை கேட்பேன்னு கேட்கறான். அவளும் இல்ல சரி நீ ட்ரை பண்ணிக்கிறான்னு கேட்கறான். அவனும் தலையாட்டுறான். சிந்தம் காட்டுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவா. நான் வெளியே போறேன். அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, நேற்று நான் ஓட பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் இப்ப என்ன பண்றது, வேணா கூட நேற்று காமிக்கிறது நல்லா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் சிஸ்டர் வந்து நான் நேற்று அப்படி பண்ணதுக்கு சாரி வருதுன்னா நான் உனக்கு தரேன் சொல்லிட்டு அவளும் அந்த ஆன்ஸ் ஸ்பின்னர் கொடுக்குறான். இது என்னத்துன்னு கேட்கறான். காசு இருக்கும்போது இதை வாங்கணும், அதனால எனக்கு போர் வச்சு அதனால உங்ககிட்ட கொடுக்குறேன், சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். நெக்ஸ்ட் சீன் தான் கட்டுறாங்க. ரேனாவும் கேட்குறா, குட் மார்னிங்
அது என்னன்னு கேட்குறான். ஹீரோவும் அதை சுற்றி கேட்பான், இதை எப்படி தான் சுற்றணும்னு. அவனும் சொல்கிறான். ஹீரோவும் கேட்குறான், நீ அதை பார்க்க நினைக்கிறேன். ஹீரோவும் அவகிட்ட கொடுக்குறான். ஹீரோ அவள் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறான். நீ உனக்கு வேணா நீ வீட்டுக்கு கூட எடுத்துன்னு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் அவள் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா போல, அவன் நைட்டு ஃபுல்லாக அதை வச்சு யூஸ் பண்ணுறான். அதான் நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரைடன் நான் ரைனாவே பார்த்துட்டு இருக்கேன் கிளாஸ் டைமில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் ஹீரோவும் எப்படி இதை பண்ணுறான், வேறு ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறான், எனக்கு இதை என்கரேஜ் பண்ணும்போது தோணுது. ஆனால் நான் இப்படி பண்ணக்கூடாது. ஹீரோவும் அவளை கூப்பிட்றான். கிளாஸ் ரூமில் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டீச்சரும் சரி நானும் அது தப்பாக நினச்சிட்டேன் போல. ரைடோ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், புரியாத டாபிக் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் போல. இது மாதிரி ஒரு கைண்ட்னஸ்ஸாக பார்க்கும்போது எனக்கு மேலும் மேலும் மரியாதை தான் வருதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் வாங்கி போட்டாங்க. இஷிகாவை சொல்கிறான், சரி நல்லா இருக்கீங்களா. அவளே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோ கேட்குறான், ரைனா நடந்து வரும்போது அதை யூஸ் பண்ணுறேன் டேஞ்சராக இருந்து அப்படின்னு சொல்கிறான். அவளும் சொல்கிறத கேட்காம திரும்பவும் அதை யூஸ் பண்ணுறான். அவளை நெக்ஸ்ட் தான் காட்டாங்க. ஹீரோவும் ரைனா ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறா போல. லஞ்ச் பதில் யூஸ் பண்ணுறான், கிளாஸ் டைம்ல யூஸ் பண்ணுறான், போர்டில் எழுதும்போது யூஸ் பண்ணுறான், ஃபுட்பால் ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணுறான். அவள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா போல இதுக்கு. ரைனோட ஃபியூச்சர் தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. நான் அவகிட்ட இருந்து இதை வாங்கிட்டேன்னு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நியூஸ் பேப்பரில் காட்டுறாங்க. முன்னாடி இல்லாத வாழ்க்கையின் நோக்கம் வின் பண்ணதான் நினைச்சேன் என்று குழம்பிய பெண் அந்த பொண்ணோட கிளாஸ்மேட் இதில் ஈடுபடுறது தான் கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ கூப்பிட்டேன், தேங்க்ஸ், இதை நான் யூஸ் பண்ணி இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன், அதை நான் உனக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்குறா. ஹீரோவும் நல்ல வேற எதனா புதுசாக எதனா ஸ்விம் பண்ண கதை என்னன்னு கேட்குறான். ஹீரோவும் இதை எப்படி நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஈஸியாக சீன் காட்டுறாங்க. ஹீரோவும் அதை வச்சு யூஸ் பண்ணே இருக்கான். அவன் சிஸ்டர் நீச்சல் என்ன ஆச்சு, நீச்சல் ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறது போல அப்படின்னு அவங்க சிஸ்டர் மரத்தோட சலசலப்பு இதெல்லாம் பார்க்கல தான் பார்க்க முடியும். ஹீரோ சொல்கிறான், நேற்று நான் அந்த ஸ்கின்னரை அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ கண்டென்ட் பாருங்க. ஏதோ ஒரு நான் டாக் இருக்கு. ஹீரோ அதை பார்த்து வைல்ட் பீஸ்டா இங்கே என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆயிடுச்சா, தப்பிச்ச வைல்ட் பீஸ்ட்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதோட பாடியிலேருந்து நான் இப்போ எப்படின்னா தப்பிக்கணும். அவங்க ஓனர் வந்து சாரிங்க அதோட டேங்க் வந்து அவுத்திடுச்சு, அதனால அதை என்ன பண்ணியிருந்தா சாரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு போகிறாங்க. ஏன்னா எப்படி நம்ம சேஃப் ஆகிட்டோம். ஹீரோ சொல்கிறான், என்னது இன்னொரு வைல்ட் பீஸ்டா. ஹீரோ சொன்னான், ரைனா ஒரு பைக்கில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா, நான் என்ன பண்ணுறது. பார்க்க சில பசங்க கத்திட்டு வராங்க, நானும் ஃபஸ்ட்டு வருவேன், நானும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க, குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் ரைனா கிட்ட கேட்குறான், என்ன அது கிங்கு தானே, அது கிங்கு தான். ஹீரோவும் ரைனா கிட்ட கேட்குறான், உனக்கு அந்த பசங்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பசங்க சொல்கிறாங்க, அது கிங்கு தான் எனக்கு தெரியும். ரைனா சொல்லிட்டான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஆம்ஸ்கின்னரு, அதை பார்க்க வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த பசங்க பார்த்தாங்க, அது வந்து என்ன இப்படிதான் கூப்பிடுறாங்க கிங்குன்னு. ஹீரோ சொல்றான், உனக்கு கிங்குன்னே பேர் இருக்காங்க அவனுங்க. ஹீரோவும் ஏந்து போய் அந்த பசங்கிட்ட, ஏய் பசங்களா ஏன் ரைனா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பசங்களும் கேட்கறாங்க, ஏய் நீ முதல்ல யாரா, நீ அவன் கிங்கோட புது அப்ரண்டிஸா கேட்கறான். நானே ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியும்ல, நீ போய் எங்களை போய் ஜூஸ் எடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பசங்க நம்ம ஹீரோ மாட்டுறாங்க. ஹீரோ சொல்றான், இப்ப இருக்கிற கிறிஸ்டன் ரொம்ப பயமுறுத்துறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு வந்து, நான் நீங்க என்ன பண்ற வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவனா அடா இது ஃபுட்டா பாருன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். என்ன விஷயம் சொல்லு, என்னது கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பையனும், நான் உன்னோட சைல்டு ஃப்ரெண்ட் உனக்கு தெரியல, நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணும். ஹீரோவும் அவங்க என்ன சொல்றான்னு எனக்கு புரியல, இருந்தாலும் நான் இப்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேர் சொல்றான். அந்த பொண்ணு இது முழு காரணமும் இந்த ரைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைனாவை கை கட்டுறான். அவதான் உன்னை மாய்கிட்டாக்கும், அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்கறா. கிங்கில் அதுமாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சொல்றான். ஹீரோவும் சரி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் ஏய் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பர்சனல் அதை நான் இருக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோவும் சாரி சொல்றான். அவன் தேவையில்ல. அவளும் லைனா சேலஞ்சு விடுறான். லைனா நான் உனக்கு சவால் விடுறேன், ரிவர்சி கேம்ல வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நீ அக்குனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவும் நீ இதை பண்ண விரும்புறதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனும் சொல்றான், ஏய் யாரா நீ அவரோட அப்ரண்டிஸா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோவும் அதான் தேவைன்னு சொல்றான். அக்குன்னு சொல்றான், உனக்கு தெரிஞ்ச கேம் நீ ப்ளே பண்ற. பொண்ணு சொல்றா, வாய மூடு, எங்க நீ ரைனாவுக்கு எதிராக ப்ளே பண்ண நினைச்சா நீ முதல்ல என்ன பீட் பண்ணணும்னு சொல்றான். அவனும் சொல்றான், நீ அவளோட அப்ரண்டிஸ் தான் அப்படின்னு சொல்றான். அந்த
ப்ளே பண்றாங்க. அவனும் சொல்றான் நீ தான் பிளாக் நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். இந்த வேர்ல்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ப்ளே பண்றான். அந்த பொண்ணு சொல்றான் நம்ம நீ பேசுறதுக்கு நம்ம நான் பெரிய ப்ரோ பிளேயர் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா ரிவைஸ் கேம் நல்லா விளையாடுறாங்க போல அப்படி நம்ம வேலை யோசிக்கிறான். வேணாம் என்ட்ரி கொடுத்து இந்த பொண்ணு சொல்றான் இவரு மாற்றம் என்று கடைசியா வந்துட்டா ப்ளே பண்ண அப்படி சொல்ல கருத்து அவன் எனக்காக ரிவைஸ் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். இல்ல இது வாய்ப்பே இல்ல. ரைனா போய் ரிவைஸ்ல போய் தோக்குறாங்க. வேணா சொல்றான் நான் வேல் மாதிரிதான் தோத்தேன் அப்படின்னு சொல்றான் ரைனாவும். நீ வேல் மாதிரி விட்டு கொடுத்த. ஆமா யாருன்னா ஒரு குழந்தைகிட்ட சீரியஸா ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் சொல்றான் பெரிய பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல நானும் ஜெயிச்சேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அக்குனை விட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். அந்த பையனை சொல்றான் கிங்கு வேணுங்க தான் தோத்தாங்க உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறான். இந்த பையன் கேட்கறான் யாருன்னா ஒரு பீஸ் கூட ஜெயிக்காத அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கறான். என்னதான் வேணும் நீ எப்பயும் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பசங்க அந்த பொண்ணு வரை கேட்கறாங்க. அவளும் அழுதுட்டே சொல்றான் அக்கு நீ ஒரு முட்டா இதுக்கப்புறம் உன்னை பத்தி எனக்கு அந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு போறான். ஏன்னா வந்து ஒரு கொட்டிட்டு சொல்றான் நீ ரொம்ப ஓவரா போயிட்ட அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு. நீ இப்ப சொன்னா கூட பரவாயில்ல இல்ல பொறுமா கூட போய் சொல்லு. அவனும் சரி நான் இப்பயே போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு சாரி கேட்க போயிட்டான். பிரச்சனை நல்லதுல போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். சரி நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். அவளும் பார்த்தேன் எவ்வளவு விஷயம் நடந்துச்சு நான் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றான். சரி நல்லா இருக்கேன் நீ எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளும் ஒரு சொலைக்கு தான் போறா. ஒரு டாக் அந்த ஹீரோ எவ்வளோ பேர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இது எங்களோட டாக் இது பேரு வந்து நியூ அப்படின்னு சொல்றான். சரி நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு அவளும் போறான்.